கிறிஸ்தேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையுமாய் கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றதான தலைப்பு பென்டிகாஸ்ட் சண்டே அல்லது தி ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட். பெந்தைகோஸ்த ஞாயிறு அல்லது பெந்தைகோஸ்த பண்டிகை என்கின்றதான இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் வேத ஆதாரத்தோடு கூட தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்நாட்களில் நாம் எத்தனையோ தேவையற்ற பண்டிகைகளை அல்லது தேவையற்ற ஒரு விழாக்களை நாம் எடுக்கின்றோம். ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, விமென்ஸ் டே, இன்னும் என்னவெல்லாம் என்று சொல்லி நாம் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். ஆனால் இன்றைய கிறிஸ்துவ உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்காக சபையின் பிறந்த நாள் என்பதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஹாப்பி பர்த்டே சர்ச் இப்படி சொல்லி யாராவது நாம் வாழ்த்துகின்றோமா? இந்த நாள் ஒரு விசேஷத்த நாளாய் காணப்படுகின்றது. இந்த நாளிலே சபையின் பிறந்த நாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இதற்கு ஆதாரமாக வேத அடிப்படையில் கொண்டு நாம் சில நேரம் நாம் தியானிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்தமான ஒன்று. ஏனென்றால் த ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தகோஸ்த பண்டிகை அல்லது பெந்தகோஸ்த சண்டே, கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் நூற்றாண்டு அல்லது ஏடி 30ஆம் ஏடி என்று சொல்லி பார்க்கின்றோம். திருச்சபையின் பிறந்த நாள் என்று சொல்லி அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாளில் தானே கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டில் திருச்சபையானது வளர்ந்தது என்று சொல்லி வேத அறிஞர்கள் அதை குறிப்பெடுத்து வைத்திருக்கின்றார்கள். எப்படி என்று பார்த்தால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த 50வது நாள், கிறிஸ்து இயேசுவின் தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஒரு விசேஷமாக தந்த இந்த நாள்தான் பெந்தகோஸ்த நாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். பென்டிகாஸ்ட் என்றால் என்ன? இது ஒரு கிரேக்க சொல். பென்டகோஸ்தே, பென்டகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். இந்த சொல்லிலிருந்து வந்தது தான் பென்டிகாஸ்ட். இதைதான் நாம் தமிழில் பெந்தைகோஸ்த் என்று சொல்லுகின்றோம். இது பஸ்கா என்ற பெஷாக் என்கின்றதான பண்டிகையிலிருந்து தொடர்ந்து வருகின்ற பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் 49 நாள் அளவும் கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாய் காணப்படுகின்ற ஒரு நாளாய் காணப்படுகின்றது. இந்த பெஷாக் பண்டிகையை தொடங்கி வருகின்ற பண்டிகை 49 நாள், அதாவது 7 தரம் 7. இந்த பண்டிகைகளை 7 பண்டிகைகளாக கொண்டாடி பின் வருகின்ற நாள்தான் 50வது நாள். ஆகவே கிரேக்கத்தில் இதை பென்டகோஸ்ட் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பென்டகோஸ்தே என்றால் 50 என்று சொல்லி நான் உங்களுக்கு விளக்கினேன். ஆகவேதான் இதற்கு பென்டிகாஸ்ட் என்று பெயர் வந்தது. இந்த பென்டகாஸ்ட் பண்டிகைக்கு இன்னும் வேறு பெயர்களுமாய் கூட உண்டு. ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதாவது கோதுமை அறுவடை பண்டிகை. இதை இப்படியா வேத அறிஞர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது வேத அறிஞர்கள் இப்படியா இதை சொல்லி இருக்கின்றார்கள். ஃபீஸ்ட் ஆஃப் பென்டிகாஸ்ட், பெந்தகோஸ்த பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற்கனியின் பண்டிகை, அல்லது ஃபீஸ்ட் ஆஃப் சர்வியோத், அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அறுவடையின் பண்டிகை. இந்த பண்டிகைக்கு 3 விதமான பெயர்கள் உண்டு. ஆக இந்த பண்டிகையை அப்போஸ்தலர்கள் 1 நாம் காண்கின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே அழகாக லூக்கா தியோப்பிலேவுக்கு எழுதும் பொழுது மிகவும் தெளிவாக அவர் எழுதி விளக்குகின்றார். இந்த சரித்திரத்தை எப்படி அப்போஸ்தலர்கள் உருவானார்கள், எப்படி ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்டார், எப்படி திருச்சபை உருவானது என்று சொல்லி எல்லாம் அவர் அழகாக இங்கு விளக்குகின்றார்.
இதைதான் நாம் பெந்தெகோஸ்தே திருநாளாய் இந்த நாளிலே கொண்டாடுகின்றோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வாக்கியத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போங்கள், எருசலேமை விட்டு போகாமல் இருங்கள் என்று சொல்லி இயேசு அங்கு இந்த சீஷர்களுக்கு கட்டளையாய் சொல்லுகின்றார். சரி, இந்த எருசலேமை விட்டு இவர்கள் போகாத படிக்கு இவர்கள் அங்கு தங்கி இருக்கின்ற வேளையில என்ன நடக்கின்றது என்று சொல்லி நாம் பார்ப்போம். இங்கு நாம் பார்க்கின்றோம், யோவான் 14:16-18, பிதா குமாரனை உலகத்திற்கு பாவ நிவாரண பலியாக சிலுவையின் மரணம் வரை ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து பரத்திற்கு ஏறி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் அப்போஸ்தலருக்கு அருளினார் அல்லது தந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அதைதான் அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த மக்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் முன் அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்கின்றோம். ஆகவேதான் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி இங்கு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது இந்த பிள்ளைகள் பயந்தவர்களாக இருக்கின்றார்கள். 1 யூதர்களுக்கான பயம், 2 ரோமர்களுக்கான பயம். ஆகவேதான் இயேசுவானவர் நீங்கள் எருசலேமிலே தங்கியிருங்கள், நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார். இது எப்பொழுது நடக்கின்றது? கிறிஸ்து பரமேறுகின்ற அந்த நாளிலே அவர்களுக்கு சொல்லி, அந்த நாளிலிருந்து, அதாவது 40வது நாள் அவர் பரமேறும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகின்றார். சொல்லி அவர் பரமேறுகின்றார், பரமேறி செல்லுகின்றார். சீஷர்கள் என்ன செய்கின்றார்கள்? எருசலேமுக்கு வந்து அவர்கள் எருசலேமிலே தங்குகின்றார்கள். அதைதான் நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கின்றோம். இப்படியாய் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இது அர்த்தம் என்ன? இவர்கள் ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற காரியம், இந்த ஓரிடம் என்று சொல்லப்படுகின்றதானது எது? இது அப்பர் ரூம் என்று சொல்லப்படுகின்றதான மேலறை. அப்பொழுது மேலறை என்றால் கீழே ஒரு அறை இருந்திருக்க வேண்டும். இந்த மேல் அறையில் தானே இவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மேல் அறையிலே வேற காரியம் ஒன்று நடக்கின்றது. என்ன? ராபோஜனம். கர்த்தர் முதலாவது ராபோஜத்தினை ஆயத்தம் பண்ணி அவர் சிலுவைக்கு செல்லும் முன்பதாக உண்டு பண்ணின இடம்தான் இந்த அப்பர் ரூம். இந்த லாஸ்ட் சப்பர், கடவுளின் திருவிருந்து அல்லது ராபோஜனம். கடைசியாக தேவன் இந்த சீஷர்களோடு கூட சேர்ந்து இந்த ராபோஜனத்தை அவர்களுக்கு தந்த ஒரு இடம் இந்த எருசலேமில் உள்ள இடம். ஆக இந்த பிள்ளைகள் அப்படியாய் சீஷர்கள் கூடி அங்கு இருக்கின்ற வேளையில அந்த அறையிலே பலத்த காற்று அடிக்கிறது. அது வீடு முழுதுமாய் நிரம்புகின்றது என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது என்ன நடக்கின்றது? அப்போஸ்தலர் 2:3 அக்னிமயமான நாவுகள் அவர் மேல் வந்து இறங்குகின்ற காரியத்தை நாம் அங்கு வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 1:15 நாம் பார்க்கின்றோம், சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் அந்த மேல் வீட்டிலே, அப்பர் ரூம் என்று சொல்லப்படுகின்றதான மேல் அறையிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி நாம் குறிப்பை நாம் அங்கு காணுகின்றோம். இப்படியாய் அவர்கள் இருந்த வேளையில அங்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கின்றது. என்ன நிகழ்ச்சி? யூதர்கள் உலகமெங்கும் சிதந்து கிடந்து எல்லோரும் இந்த பஸ்கா பண்டிகையின் ஆசரிப்புக்காக எல்லோருமே வருகின்றார்கள்.
அதைதான் இங்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எல்லோருமாய் கூடி வந்திருக்கின்றார்கள். 5ஆம் வாக்கியம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி, எங்கெங்கிருந்தெல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தால் 9ஆம் வாக்கியம், 10ஆம் வாக்கியம், 11ஆம் வாக்கியத்திலே அழகாக போடப்பட்டிருக்கின்றது. பார்த்தரும், மேதரும், எலிமத்தேரும், மெசபத்தோமியரும், யுதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்திலும், சிரேனி பட்டணத்தை சுற்றி லிபிய தேசம் திசைகளிலுமிருந்து யூதர்களும் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் ரோமரும் வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிரேக்கரோ அல்லது யூதர்களோ, மன்னிக்கவும், கிரேக்கர்களோ அல்லது ரோமர்களோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யூதர்களாக அவர்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, புரோசலைட்டோஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். புரோசலைட்டோஸ் என்றால் அவர்கள் தங்களுடைய மதத்தை விட்டு யூத மதத்திற்கு வரும் பொழுது, கிரேக்கரோ ரோமரோ இருந்தால் அவர்களுக்கு புரோசலைட்டோஸ், அதைதான் ஆங்கிலத்திலே புரோசலைட்ஸ் என்று சொல்லி நாம் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். அதாவது புற மதத்தினர் யூத மதத்திற்கு வரும் பொழுது அவர்களுக்கு புரோசலைட்ஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். அல்லது ஒரு கணவனோ மனைவியோ யூதனாக இருந்து மாற்று மனைவியை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அந்த மாற்று மனைவிக்கு அதன் பெயர் என்ன என்று சொல்லி பார்த்தால் புரோசலைட்ஸ். அதைத்தான் வேதாகமத்திலே புரோசலைட் என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்படியாய் இப்பேற்பட்ட மக்களின் கூட்டம் இங்கு கூடுவதை நாம் காண்கின்றோம். இப்படியாய் இந்த யூத மக்கள் இவர்கள் எல்லா தேசத்திலும் இருந்து, அதாவது 5 கண்டங்களிலும் இருந்து, வானத்தின் கீழ் உள்ள பூமி எங்கும் என்று சொல்லி பார்த்தால் 5 கண்டம். இந்த 5 கண்டத்திலும் இருந்து யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இந்த நீரோ மன்னன் காலத்திலே இவர்கள் சிதைந்து போனார்களோ, இப்பொழுது இந்த பஸ்கா பண்டிகைக்காக எல்லோரும் வந்து சேர்கின்றார்கள். இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிப்புக்கு 7 நாள் முன்பே இவர்கள் வந்து எருசலேமிலே தங்கி விடுவார்கள். இந்த எருசலேமிலே தங்கி இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்து பின்பு புலிப்பில்லா அப்ப பண்டிகை, அதன் பின்பு இந்த புலிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி இந்த அறுவடை பண்டிகை, அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் ஷவியோத் என்கின்றதான இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகின்ற நாள் தான் இந்த பெந்தைகோஸ்த திருநாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த 50வது நாளாகிய இந்த பெந்தைகோஸ்த திருநாளிலே இந்த மக்கள், யூத மக்கள் யாவருமாய் குழும்பி வந்து இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், தாவீதின் ராஜாவின் கல்லறையிடத்திலே சென்று, தாவீதை நீர் எங்களுக்கு ராஜாவாய் தந்தது போல எங்களுக்கு ஒரு ராஜாவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்ற விதத்தை நாம் பார்க்கின்றோம். அதைதான் நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 1:6ஆம் வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜ்யத்தை நீர் தருவீர் என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கின்ற ஒரு காரியம். இந்த நாளில் தானே கிறிஸ்துவானவருமாய் கூட கழுதையின் மேல் ஏறி பவனி வந்த ஒரு காட்சியுமாய் கூட உங்களுக்கு நான் நினைப்பூட்ட ஆசைக்கின்றேன். இந்த பஸ்காவின் நாளில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வின் பொழுதுதான் இந்த சீஷர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள், மீண்டுமாய் கூடுகின்றார்கள். பரமேறின தேவன் இந்த பிள்ளைகளை, நீங்கள் போய் எருசலேமில் இருங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், யோவான் ஸ்நானகன் ஞான ஸ்நானம் கொடுத்தார் போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார் என்று சொல்லி ஆவியானவரை தேற்றவாளனை அனுப்புகின்ற ஒரு காட்சியை தான் நாம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் காண்கின்றோம். ஆக இப்படியா இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இவர்கள் தாவீது ராஜாவை போல ஒரு ராஜாவை, எங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை
அல்லது இஸ்ரவேல் தேசத்தை தாரும் என்று சொல்லி பிதாவை கேட்கின்ற வேளையிலே இங்கு நடக்கின்ற காரியம் என்ன? இந்த சீஷர்கள் 120 பேரும் சேர்ந்து இந்த மேல் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? அங்கு பலத்த காற்று அந்த வீடு முழுதுமாய் அடிக்கின்றதை அப்போஸ்தல நடபடிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தல 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. நீங்க யோசித்து பாருங்க, அந்த வீடு 120 பேர் உட்கார்ற ஒரு பெரிய அறையா இருந்தது. அந்த அறையிலே பலத்த முழக்கம் போல ஒரு காற்று வந்திருந்தால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகவே இந்த சீஷர்கள் பயந்து போகின்றார்கள். இவர்கள் பயந்து போகின்ற வேளையிலே ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி, பரிசுத்த ஆவியானவர் இறங்க பொழுது அது அக்கினி மயமான நாவுகளாய் மாறி அவர்கள் பற்பல பாஷைகளிலே பேசுகின்றார்கள். அவர்கள் இப்படியாய் பேசும் பொழுது 7ஆம் வாக்கியத்தில் பாருங்கள், எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? ஆனால் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகின்றார்கள் என்று சொல்லி ஆச்சரியப்படுகின்றார்கள். இவர்களுடைய ஆச்சரியம் பட்டு இவர்கள் இப்படியா இருக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள்? ஒரு சிலர் என்ன சொல்லுகின்றார்கள்? 12ஆம் வாக்கியம் 13ஆம் வாக்கியத்தை நீங்கள் பாருங்கள். எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறவர்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். என்ன நினைக்கிறாங்க? மற்றவங்க கூடி வந்தவங்க எல்லாம் எருசலேம்ல இருக்கிற இந்த யூதர்களும் மற்றவர்களும் இவர்கள் குடித்து விட்டு இப்படியாய் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கு பேசுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஏன் என்று சொன்னால், இந்த மேலறைக்கு கீழே தாவீதின் கல்லறை இருக்கின்றபடினால் தாவீதுக்கு மரியாதை செலுத்துகின்ற வண்ணம் அவர்கள் யாரும் பேச மாட்டார்கள். ஆணோ பெண்ணோ வரிசையாக ஆண்கள் வரிசையிலும் பெண்கள் வரிசையிலுமாய் சென்று தாவீதின் கல்லறையை முத்தம் செய்து அந்த 50வது நாள் பண்டிகை முடிகின்ற நாளிலே அவர்கள் தாவீதுக்கு நன்றி சொல்லி, தேவனாகிய யெகோவா தேவனுக்கு அவர்கள் நன்றி சொல்லி அங்கிருந்து அவர்கள் பிரிந்து செல்லுகின்ற ஒரு சூழல். இந்த மாதிரி நேரத்திலே இவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையிலே ஆவிலே நிரம்பி பேசுகின்ற பொழுது இவர்கள் குழப்பம் அடைந்து இவர்களை பார்த்து இவர்கள் மதுபானம் குடித்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதை கேட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு வெளியே வந்து அவர்களுக்கு சொல்லுகின்றார். அவர் மிகுந்த சத்தமாய், உரத்த சத்தமாய், 14ஆம் வாக்கியம், அவர் உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகின்ற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க நினைக்கிறபடி இவங்க குடிச்சிட்டு இல்ல, இவங்க பொழுது வெடிந்து போயிருக்கு. இவங்க எல்லோரும் தீர்க்க தரிசனம் ஆவி, அதாவது யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் 2ஆம் அதிகாரம் 28 அவர் சொன்ன வண்ணம், கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்ன அந்த யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறுகின்ற வண்ணம் ஆவியானவர் இவர்கள் மேல் வந்திருக்கின்றார் என்று சொல்லி இவர்களை எச்சரிக்கின்றார். அப்பொழுது என்ன நேரிடுகின்றது? உடனே இவருக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார்கள். இவர்கள் கலிலேயராய இருந்தும் நம்முடைய சொந்த பாஷைகளில் பேசுகின்றார்களே என்று சொல்லி பயந்து போய் பேதுரு சொன்ன அந்த காரியத்தை கேட்டு மனம் மாறுகின்றார்கள். மனம் மாறின அந்த சீஷர்கள் என்ன செய்கின்றார்கள்? பேதுருவை பார்த்து கேட்கின்றார்கள், அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 2:38 நாம் வாசிக்கின்றோம்.
அப்போஸ்தலர் 2:41 இப்படியா இருக்கின்றது, அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரே நாள் ஒரே பிரசங்கம் பண்ணினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 500 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். 500 பேர் தேவனோடு கூட இருந்த சீஷர்கள் அப்போஸ்தலராக மாறுகின்றார்கள். ஆனால் கடைசியிலே எத்தனை பேர் இந்த மேல் அறையிலே தங்கினார்கள்? அப்போஸ்தலர் 1:15 நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு நான் சொன்னேன், ஏறக்குறைய 120 பேர். அப்பொழுது மீதமுள்ள ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடி ஓடி போனார்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆக இந்த காலத்திலே நீங்களும் நானும் தேவனை தெரிந்து கொண்டிருக்கின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பலவிதமான பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, நோய் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, அல்லது இன்னல்கள் வரும் பொழுது தேவனை விட்டு ஓட பார்க்கின்றோம். தேவன் நமக்காக மரித்தார் என்பதை மறந்து போனவர்களாய் காணப்படுகின்றோம். ஆக இந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேரும் என்ன செய்கின்றார்கள்? உடனே பாவ மன்னிப்புக்கு என்று கேட்ட இந்த பிரசங்கத்தினாலே அன்று ஒரே நாளிலே சபையில் 3000 பேரை பேதுரு பிரசங்கத்தினாலே அவர்களை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1:8 பார்க்கின்றது போல், ஆவியானவர் நம்மேல் வரும் பொழுது என்னென்ன காரியம் நடைபெறுகின்றது? நிறைவு உண்டாகின்றது, மன திரும்புதல் உண்டாகின்றது, சந்தோஷம் உண்டாகின்றது, பலவிதமான பிரச்சனைகள் குழப்பங்களிலிருந்து முடிவு உண்டாகின்றது, ஒரு நல்ல தீர்மானம் உண்டாகின்றது, ஒரு நல்ல அமைதல் உண்டாகின்றது. ஆக இப்பேற்பட்ட சூழ்நிலையை உண்டாக்குகின்ற பண்டிகை தான் இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை. அர்த்தமுள்ள பண்டிகை. திருச்சபை உருவான ஒரு நாள். ஆவியானவர் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தந்தருளின நாள். இந்த நாள் ஒரு சரித்திரம் படைத்த நாள். ஆகவே இந்த நாள் திருச்சபையின் பிறந்த நாள் என்று சொல்லிக் கொள்ளவும், இந்த நாளை குதூகலமாய் நாம் கொண்டாடவும் தேவ ஆவியானவர் தாமே கேட்ட சத்தியத்திற்கு ஏற்றபடி நம்மளை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள நாம் மனம் திரும்பி இந்த கேட்ட மக்களை போல உடனே மனம் மாறி தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் நற்செய்தியாளர்களாய் இந்த அப்போஸ்தலர்களை போல மாற இந்த வேளையிலே உங்களை அழைக்க ஒரு அறைக்கூவல் நான் இந்த வேளையிலே உங்களுக்கு விடுகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த அறைக்கூவலை கேட்ட நீங்கள் மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தாமே நமக்கு இந்த வேளையிலே கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி சென்றவரே, யோவேல் 2:28 பிரகாரமாய் கூட கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆவியை தந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆவியானவர் மூலமாய் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையும் கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியுமாய் கூட உமது வல்லமையான கருத்துக்குள்ளே மாற்றி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். கேட்ட செய்தி பிரயோஜனமாய் இருக்கவும் ஆவியானவர் சீஷ பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்தார் போல எங்கள் மேலும் இறங்கி வாரும், பலத்தி தாரும், காத்துக்கொள்ளும். ஸ்துதி கனம் மகிமையாவற்றுமாய் கர்த்தராகிய ஒருவருக்கு ஜாக்கிரதையாய் செலுத்துகின்றோம். எழுந்த போன ஆசீர்வாதங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பெந்தெகோஸ்தே என்கின்றதான் இந்த மெய் திருநாளிலே, பரிசுத்தமான நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஸ்துதி கன மகிமையாவற்றுமாய் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.